Hello friends, welcome back to Play Tamil Dub. So சில பெஸ்ட்டான ஹாலிவுட் மூவிஸ் அதுவும் நம்ம தமிழ் டப்டோட என்னெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போன மந்தில் அது எல்லாத்தையும் அப்படி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இன் ஸ்டார்லைட்னு சொல்லிட்டு ஒரு நெட்ஃப்ளிக்ஸில் அனிமேட்டடான மூவியை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. IMDbல 7.2 அண்ட் இன்கேஸ் நீங்கள் கொஞ்சம் லவ் ப்ளஸ் ஒரு ரொமான்ஸ் அண்ட் அது அனிமேஷன் ஸ்டைலில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக அந்த படத்தை பாருங்கள். ஆக்சுவலி அது அனிமேஷன் சொல்லக்கூடாது, நம்ம அனிமே ஸ்டைலில் தான் படத்தையே கொண்டு வந்திருப்பாங்க. வேறு லெவல் இருந்தது அதோட ஸ்டோரியே. நம்ம மெயின் ஆக்ட்ரஸ் ஆஸ்ட்ரோனட்டாக இருப்பாங்க. நம்ம ஹீரோ நார்மலான ஒரு பையன் தான், பட் அவளுக்கு கொஞ்சம் மியூசிக் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் இப்போ அவங்க ரெண்டு பேர் வந்து ஃபர்ஸ்ட் அது எப்படி வந்து லவ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஸ்டோரியோட ஸ்டார்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மெயின் ஆக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு ஸ்பேஸ்க்கு எல்லாம் போயிடுவாங்க. அண்ட் அங்கே ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து பயங்கரமாக இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. மியூசிக்கல் மூவினால் அந்த மியூசிக்கும் நல்லபடியாக இருந்தது. அண்ட் லைக் ஹைலி ரெக்கமெண்டட். நீங்கள் கொஞ்சம் அது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் அந்த சாங்ஸ் எல்லாம் சொல்கிறேன். பட் இல்லை நம்ம தமிழ் டப்ளோட பார்க்கணும்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஸ்பீக் நோ ஈவில்னு சொல்லிட்டு நம்ம 2022 ரிலீஸ் ஆன ஒரு டார்க் அண்டு ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு மூவினே வச்சுக்கலாம். அண்ட் இப்போதைக்கு IMDbல 6.6 அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் நல்லபடியாக தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. இந்த மூவி வந்து நான் கொஞ்சம் கான்ஷியஸோட பாருங்கன்னு தான் மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நம்ம ட்ரிப்பெல்லாம் போவோம்ல, ஸோ அந்த மாதிரி டைமில் ஏன் ஸ்ட்ரேஞ்சர்ஸை மீட் பண்ணக்கூடாது, ஏன் அவங்களுக்கு கூட அவ்வளோ ஃப்ரெண்ட்லி ஆகக்கூடாது, அதோட ஒரு ட்ரூ இன்சிடெண்ட்டை தான் வந்து அப்படியே நம்ம மூவியில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அது அப்படியே ஓப்பனாக 1 by 1 காமிங் போது செம்ம ஷாக்கிங்காக இருக்கும். பை த வே படத்தில் கொஞ்சம் ஸ்லேஸாக அந்த மாதிரியான விஷுவல்ஸ்லாம் இருக்கும். அதனால் தப்பி ஃபேமிலியெல்லாம் பார்த்துடாதீங்க. பட் படத்தோட கோர் கான்செப்ட் எப்படி ஒரு ஃபேமிலி லைக் கப்புள்ஸ் ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு பையன் இருப்பான், அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு இன்னொரு கப்பலோட சேர்ந்து அவங்க வீட்டுக்கெல்லாம் போவாங்க. அண்ட் ஃபைனலி அந்த ஃபேமிலிக்கு என்ன ஆகுது அது அப்படியே நீங்கள் இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பட் கொஞ்சம் டார்க் அண்ட் ரியாலிட்டியோட தான் படத்தை எடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி அக்கௌண்டன்ட்டோட செகண்ட் பார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் நம்ம தமிழ் டப்டோட ப்ரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. IMDbல 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் அக்கௌண்டன்ட் 1 மூவி பார்த்துருந்தீங்க நம்ம பென் அஃப்ளிக்கோடனா டெஃபினட்டாக இந்த சீக்வலும் நீங்கள் பார்க்கலாம். எனக்கு மூவி ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோவோட கேரக்டர் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அண்டு அதை வந்து இன்னும் நான் நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுறாரோ லைஃப்பில் அதை பார்க்கணுன்னு நானும் ஆசைப்பட்றேன். நம்ம அக்கௌண்டன்ட் 1 எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி. ஸோ அதை தான் வந்து அப்படியே இந்த படத்தில் நல்லபடியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அண்ட் அவருக்கு ஒரு தம்பியும் இருக்கார், அதுதான் நம்ம பனிஷர் ஹீரோ உள்ளே வருவார். அவரும் கொஞ்சம் அல்டிமேட்டான ஒரு கேரக்டரு. அண்டு இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து ஒரு மிஷினை முடிக்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் க்ரியேட் ஆகும். பட் என்ன இருந்தாலும் படத்தை லைக் கடைசியில் தான் வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை வைப்பாங்க. செம்ம ரியலிஸ்டிக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு ஒர்த் வாட்ச் ஆன ஒரு மூவி. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தி ப்ராசிக்யூட்டர்னு சொல்லிட்டு நம்ம 2024 ரிலீஸ் ஆன ஒரு மூவி இப்போ நம்ம தமிழ் டப்டோட லைன்ஸ் கேட் ப்ளே ஆப்பில் தான் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. IMDbலையும் 6.6 அண்ட் மெயினாக நம்ம டானியன் தான் உள்ளே நடிச்சிருக்காரு. எப்படி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து லைக் அவங்க சிஸ்டமில் ஒரு லூப் ஹோல் இருக்குது, அதான் அந்த கோர்ட் ரூம் ட்ராமாலாம் நடக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து எவிடன்ஸை மேனிப்புலேட் பண்ணுறது அண்டு அங்கே விக்டிம்ஸை வந்து தப்பான கேஸில் அக்யூஸ் பண்ணுறது. லைக் போலீஸோட வேலை வந்து அவங்க பார்த்து அவங்க கரெக்டாக பண்ணிடுவாங்க. பட் இதுக்கப்புறமா நிறைய கிரிமினல்ஸ்லாம் ஈஸியாக எஸ்கேப் ஆகிறாங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு அவர் வந்து இல்லை நானும் இனிமேல் லா படிக்கிறேன் அண்டு நானும் இந்த மாதிரி லாயராக வந்து மாறுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மாறுவார். அண்ட் அவர் கையில் ஒரு கேஸ் வரும். ஒரு பையன் வந்து தப்பான ட்ரக் கேஸில் உள்ளே மாட்டிப்பான். அண்ட் அவனை காப்பாற்றுறதுக்காக நம்ம ஹீரோ எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் லிமிட் வரையும் போகிறாரு. அண்ட் இது பின்னாடி என்னென்னலாம் அவர் சால்வ் பண்ணுறாரு அது அப்படியே நீங்கள் இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நல்லபடியாக இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பார்த்த மாதிரி ஃபீல் இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம K-pop Demon Hunters மூவியும் பார்த்தீங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் சைட்லேருந்து ஒரு நல்ல அனிமேட்டட் மூவியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி அது ஒரு மியூசிக்கல் அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் ஆக்ஷன் கேட்டகிரியான மூவி. இப்போதைக்கு IMDbல 7.8 அண்டு இன்கேஸ் நீங்கள் இங்கே மியூசிக்கல் லவர்ஸாக இருக்கீங்க அண்ட் மெயினாக K-popோட லவர்ஸாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக இந்த மூவி நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி நானும் K-popலாம் எனக்கு பிடிக்காது தான், பட் இந்த மூவியை பார்த்தேன் நல்லா தான் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி அவங்க இந்த மியூசிக்கல் வைபு அதெல்லாம் கொஞ்சம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. ஸ்டோரி வைஸாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 பொண்ணுங்க ஜென்ரேஷன்ஸாக பார்த்தீங்கன்னா அவங்க காப்பாற்றிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போதைக்கு மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாடர்னாக இந்த 3 பொண்ணுங்க வந்து இந்த K-pop ஸ்டைலில் வந்து அது கிரியேட் பண்ணி அண்ட் அவங்க வந்து இந்த உலகத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க வர்சஸ் அகெயின்ஸ்ட் இந்த டீமன்ஸோட. ஸோ இப்படி தான் ஸ்டோரியெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் அப்போது அது கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போயிட்டாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா சில மென்ஸோட ஒரு குரூப் வருவோம். அண்டு அவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக டீமன்ஸ் தான், பட் அவங்க ஒரு நெகட்டிவ் அண்ட் அதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க சைடு வந்து பாடிட்டு அதுவே அந்த பாசிட்டிவ் வைப்லாம் கொண்டு வருவாங்க. அந்த ஒரு பேட்டில் செம்மையாக இருக்கும்.
அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனோட பிளட் லைன்ஸ் மூவியும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பிரைம் வீடியோ சைடில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி லைக் நம்ம தேட்டரில் தான் பார்த்துருந்தோம். பட் இன்கேஸ் நீங்கள் ஓடிடியில் பார்க்கலாம் இருந்தீங்கன்னா இப்போ நம்ம பிரைம் வீடியோவில் அவைலபிளாகவும் இருக்குது. IMDbல 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் ஈஸிலி சொல்கிறேனே நீங்கள் ஃபைனல் டெஸ்டினேஷன் மூவியோட லவர்ஸாக இருக்கீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மூவி பிடிக்கும். அண்ட் மெயினாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதுக்கு ரீசன் சொல்கிறேனே, நான் தேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், கடைசி அந்த லாஸ்ட் சீன் தான் வந்து அல்டிமேட்டியா நான் அப்படியே கிளாப் தட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஃபைனல் டெஸ்டினேஷனோட ஒரு லெகசி, அது வந்து அந்த லெகசி வந்து பிரேக் ஆகக்கூடாது. அண்ட் இதுதான் வந்து என்டையர் ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவும் இருந்திருக்கு. அது எப்படி, அதெல்லாம் நீங்கள் இந்த மூவியோட ஸ்டோரி லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பட் இது வரைக்கும் க்ளோஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு மேலே திரும்பியும் வந்து நடக்கும். அது எப்படி நடக்குது, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டார்ட்டாகவும் ஆகலாம். அதெல்லாம் நம்ம பொறுமையாக பார்த்துடலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் பிரீத்துன்னு சொல்லிட்டு நம்ம 2025 ரிலீஸ் ஆன ஒரு மூவி. இது கூட நம்ம லைன்ஸ் கேட் பிளே ஆப் தான் தமிழ் டப்டோட கொண்டு வந்திருக்காங்க. அகைன் லைக் நம்ம பிரைம் வீடியோலையும் அவைலபிளாக இருக்குது. IMDbல 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி கேட்டகிரி மாதிரியான ஒரு மூவின்னு சொல்லுவேன். அண்டு மேபி நிறைய பேருக்கு இந்த மூவி பிடிக்காமலையும் போகலாம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு அதுக்கு மெயின் ரீசன் சொல்கிறேனே, நல்ல ஒரு ரியலிஸ்டிக்காக படத்தை கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த இன்சிடெண்ட்டில் சர்வைவ் பண்ண முடியாத மாதிரி ஒரு சுச்சுவேஷன் லைக் அப்படி ஒன்று நடக்கும் ஸ்டோரி வைஸில், ஓகேங்களா. பட் அது வந்து உண்மையாகவே இந்த மாதிரி நடந்திருக்கா அண்ட் கடைசியில் என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு க்யூரியாசிட்டி செம்மையாக க்ரியேட் பண்ணிட்டாங்க. அதுக்காக நான் இந்த படத்தை பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த மாதிரி சில மிராக்கிளான இன்சிடென்ட்ஸ்லாம் நீங்கள் வேணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் என்ன கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக ட்ராமா வைஸாக தான் கொண்டு போவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பேசிக்கலி நான் அது ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி மாதிரி தான் நானே இதை பார்த்தேன். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு சில பெஸ்ட்டான மூவிஸ், அதுவும் கொஞ்சம் ரீசெண்டான டேஸில் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னொரு நீங்கள் வேறு ஏதாவது மூவி கூட பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கூட கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.